ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வித்தவுட் வாட்டர் யூஸ் பண்ணாமல் தேங்காய் பால் வச்சு எப்படி செய்யலாம். ஸோ ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கீ, கொஞ்சமாக கோகோனட் ஆயில், தென் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். குட்டியாக நறுக்கி வச்சுருக்க முந்திரி, ஸோ அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறேன். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தென் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வழக்கு அரிசிக்கு 2.5 கப் கோகோனட் மில்க், அதுக்கு 1 ஸ்பூன் போதும், அதுவே போதுமானது தான். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அந்த வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தென் 3 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட் பண்ணி போடாதீங்க, ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ். இதில் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் கம்மியாக போடணும், மின்ட் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். என்கிட்ட கொரியாண்டர் இல்லை, மின்ட் லீவ்ஸ் இருக்குனாலும் மின்ட் லீவ்ஸ் வச்சு நம்ம போட்டுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளியை நீள் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நான் 1 வழக்கு ரைஸ்க்கு 2.5 வழக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு. வெறும் 1 ஸ்பூன் மட்டும்தாங்க நெய் ஆட் பண்ணியிருக்கேன், நெய்லாம் ரொம்ப விடலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது நமக்கு நெய் அவ்வளோவா தேவைப்படாது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிஷ் செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொதித்து வந்துருச்சு. தேங்காய் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுருக்க ரைஸ், எந்த ரைஸ்னாலும் ஓகே தாங்க, ஊற வச்சுருக்க ரைஸ் எடுத்து அப்படியே குக்கர்லாம் தண்ணியில் ஆட் பண்ணுங்கள். கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விடுங்க. நம்ம எப்பவுமே ஊற வச்சு பண்ணும்போது இந்த ரைஸ் சீக்கிரமாக பாயில் ஆகிடும். கலந்து விட்டுட்டு விசில் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரைஸ் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான மனம் வீடே மணக்குங்க இந்த மாதிரி நெய் சாதம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோகோனட் மில்க் வச்சு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எக் கிரேவி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.